வெல்கம் டு சிவா மேக்ஸ். இன்றைக்கி நம்ம ட்ரிக்னாமெட்ரியிலேருந்து தான் ஒரு சம் பார்க்க போகிறோம். என்ன சம் அப்படின்னா, if cos theta plus sin theta equals root 2 cos theta, then prove that cos theta minus sin theta equals to root 2 sin theta. ஓகேவா? ஸோ இதில் என்ன கொடுத்துட்டாங்க, ஒரு சின்ன கண்டிஷன் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அதை வச்சு இன்னொன்று ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஓகே. ஸோ நம்ம என்ன கொடுத்துருக்காங்க, என்ன நம்ம பண்ணுன்றதை ஃபஸ்ட்டு கிளியராக எழுதிடலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா கிவன். ஸோ கிவனில் என்ன கொடுத்துருக்காங்க, cos theta. ஸோ cos theta ப்ளஸ் sin theta ஈக்குவல்ஸ் root 2 cos theta. ஸோ இதுதான் அவங்க நம்மளுக்கு கொடுத்துருக்காது. ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்து நம்மளை என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா, cos theta மைனஸ் sin theta ஈக்குவல்ஸ் root 2 sin thetaன்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. பண்ணலாமா? ஓகே. ஸோ இப்போ நம்ம சொல்யூஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கிவனில் கொடுத்துருக்கதை எடுத்துக்கிறேன். ஓகே. என்ன கொடுத்துருக்காங்க, cos theta ப்ளஸ் sin theta ஈக்குவல்ஸ் root 2 cos theta. ஸோ இதுதான் வந்து கிவனில் கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ நான் இப்போ சால்வ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ரெண்டு சைடும் ஸ்கொயர் பண்ணுறேன். ஸோ ஸ்கொயரிங் ஆன் both sides. ஓகேவா? ஓகே. ஸோ இங்கே என்ன இருக்குது, cos theta ப்ளஸ் sin theta the whole square. இந்த சைடு என்ன இருக்குது, root 2 cos theta whole square. சி இங்கே பாருங்களேன், இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது, a ப்ளஸ் b the whole square ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ அதோட ஃபார்முலா என்ன, a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab அந்த ஃபார்மேட்டில் இருக்குது. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ அதை சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஸோ இங்கே ஏன்ற பார்ட்டில் cos thetaவும் பீன்ற பார்ட்டில் sin thetaவும் இருக்குது. எக்ஸ்பேண்ட் பண்ணலாமா? அப்போ a ஸ்கொயர், ஸோ cos ஸ்கொயர் theta ப்ளஸ் b ஸ்கொயர் sin ஸ்கொயர் theta ப்ளஸ் 2ab. ஸோ 2 cos theta sin theta. ஓகேவா? ஓகே. ஸோ இங்கே ரெண்டுமே மல்டிப்ளிகேஷனில் தான் இருக்குது. ஸோ தனித்தனியாக ஸ்கொயர் அப்ளை பண்ணலாம். root 2 the whole square, cos theta ஸ்கொயர் பண்ணால் cos ஸ்கொயர் theta. ஓகேவா? ஓகே. ஸோ cos ஸ்கொயர் theta ப்ளஸ் sin ஸ்கொயர் theta ப்ளஸ் 2 cos theta sin theta. ஓகேவா? root 2 ஸ்கொயர் பண்ணால் 2. ஸோ இங்கே cos ஸ்கொயர் theta. ஃபைன். ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ரெண்டு டேர்ம்ஸையும் ஈக்குவேஷனுக்கு இந்த சைட் கொண்டு போக போகிறோம். ஸோ இங்கே ரெண்டும் பாசிட்டிவில் இருக்குது. ஓகேவா? அடிஷனில் இருக்குது. அங்கே போனால் சப்ராக்ஷனாக மாறிடும். பண்ணலாமா? ஸோ இது ரெண்டும் அங்கே போயிடுச்சுன்னா இங்கே மிச்சம் யார் இருப்பா, 2 cos theta sin theta ஈக்குவல்ஸ் 2 cos ஸ்கொயர் theta மைனஸ் cos ஸ்கொயர் theta மைனஸ் sin ஸ்கொயர் theta. ஓகேவா? ஓகே. ஸோ இங்கே 2 cos theta sin theta அப்படியே இருக்க போகுது. இங்கே 2 cos ஸ்கொயர் theta, இங்கே cos ஸ்கொயர் theta. ஸோ 2 cos ஸ்கொயர் thetaலேருந்து cos ஸ்கொயர் theta மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், cos ஸ்கொயர் theta கிடைக்கும். ஓகே. மைனஸ் sin ஸ்கொயர் theta. சி இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது, a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ இதுக்கான ஃபார்முலா எழுதிடலாமா, a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் a ப்ளஸ் b மல்டிப்ளைட் பை a மைனஸ் b. ஓகேவா? ஸோ இந்த 2 cos theta sin theta, ஸோ இது அப்படியே இருக்க போகுது. இங்கே cos ஸ்கொயர் theta மைனஸ் sin ஸ்கொயர் thetaக்கு பதிலாக அதை எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். எப்படி,
a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மெட்டில் இருக்குது. அதை எக்ஸ்பேண்ட் பண்ணால் a ப்ளஸ் பி மல்டிப்ளைட் பை a மைனஸ் பி ஆகும். இங்கே ஏன்ற பொசிஷனில் காஸ் தீட்டாவும் பின்ற பொசிஷனில் சைன் தீட்டாவும் இருக்குது. அப்போ எப்படி எழுதுறது? ஸோ a ப்ளஸ் பி இல்லையா? ஸோ காஸ் தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டா மல்டிப்ளைட் பை a மைனஸ் பி. ஸோ காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா. ஓகே ஓகே. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு இதை அந்த பக்கமாக கொண்டு போக போகிறேன். இங்கே இந்த 2 டேர்மும் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ இந்த டேர்ம் இந்த பக்கம் போகிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா டிவிஷனில் போகும். ஓகேவா? ஓகே பண்ணலாமா? ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த டேர்ம், அதாவது இந்த டேர்மை இங்கே கொண்டு வர போகிறோம். ஸோ 2 காஸ் தீட்டா மல்டிப்ளைட் பை சைன் தீட்டா டிவைடட் பை இந்த டேர்ம் இங்கே வரப்போகுது. ஸோ காஸ் தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டா ஈக்குவல்ஸ் காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா. நம்ம கிவன்லேயே ஒன்று பார்த்துருந்தோம். என்ன அப்படின்னா காஸ் தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டா ஈக்குவல்ஸ் √2 காஸ் தீட்டா. ஸோ இதுதான் நமக்கு வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா கொஷின்லேயே கொடுத்துருந்தாங்க. நமக்கு இங்கே இந்த டேர்ம் இருக்குது. ஸோ இதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா √2 காஸ் தீட்டாவை ரீப்ளேஸ் பண்ணலாமா? ஓகே. ஸோ 2 காஸ் தீட்டா மல்டிப்ளைட் பை சைன் தீட்டா டிவைடட் பை √2 காஸ் தீட்டா which is equals cos theta minus sin theta. ஓகேவா? ஓகே. இங்கே எல்லா டேர்ம்ஸுமே நியூமரேட்டரில் 2 cos theta sin theta எல்லாமே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. அதே மாதிரி டினாமினேட்டர்லேயும் √2வும் cos thetaவும் மல்டிப்ளிகேஷனில் தான் இருக்குது. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போது இந்த 2 வந்து எப்படி எழுத போகிறோன்னா √2 மல்டிப்ளைட் பை √2ன்னு எழுதிக்கலாம். ஓகேவா? அண்ட் cos theta மல்டிப்ளைட் பை sin theta divided by √2 cos theta. So which is equals cos theta minus sin theta. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போது இந்த பக்கம் பாருங்களேன், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மேலேயும் √2 இருக்குது, கீழேயும் √2 இருக்குது. ஸோ நான் கேன்சல் பண்ணிடலாம். அதே மாதிரி மேலேயும் cos theta, கீழேயும் cos theta. ஸோ நம்ம வந்து கேன்சல் பண்ணிடலாம். ஸோ மிச்சம் என்ன இருக்குது? √2 sin theta which is equals cos theta minus sin theta. ஓகேவா? ஸோ நான் இந்த ஈக்குவேஷன் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிக்கிறேன். இந்த டேர்மை இந்த பக்கமும் இந்த டேர்மை அந்த பக்கமும் மாற்றி எழுதிக்கிறேன். ஸோ cos theta minus sin theta ஈக்குவல்ஸ் √2 sin theta. ஓகேவா? ஸோ இதுதான் என்னோடய ஃபைனல் ஆன்சர். சரி, நம்ம ஒரு விஷயத்தை ப்ரூவ் பண்ணணும்னு எடுத்தோம் இல்லையா? அது என்னென்னு பார்க்கலாமா? ஸோ இது நல்லா பார்த்துக்கோங்க. cos theta minus sin theta which is equals √2 sin theta. ஸோ நான் இங்கே என்ன ப்ரூவ் பண்ணணும்னு எடுத்துக்கிட்டேன்? cos theta minus sin theta equals √2 sin theta. ஸோ இதே டேர்மை தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ப்ரூவும் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ என்ன பண்ணிடலாம் அப்படின்னா hence proved அப்படி சொல்லி இந்த சம்மை முடிச்சிடலாம். ஓகேவா? ஓகே காய்ஸ். ஸோ அவ்வளோதான் இந்த சம். நம்ம நெக்ஸ்ட் சம்மில் மீட் பண்ணலாம். ஓகேவா? தேங்க்யூ.